விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு. ஆகஸ்ட் 25 வந்து 2வது மாநில மாநாடு மதுரையில் அப்படின்ட்டு. அந்த தேதி தான் வந்து விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள். அதே தேதியில் அந்த இடத்துல மாநாடு. விஜயகாந்த் அவருடைய முதல் மாநாடு மதுரையில் தான். தென் மாவட்டங்களின் வாசக்கதவு மதுரை. மதுரையில் வந்து விஜய் பண்ணுறது நல்ல முடிவு, பிரமாதமான முடிவு. மக்களிடம் போய் சென்றால்தான் ஒரு தலைவர் பாப்புலர் ஆக முடியும். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து கட்சியை வளர்க்குற, ட்விட்டரில் வளர்க்குறேன்னா அது வேலைக்காகாது. சீமானை விட விஜய்க்கு வாக்கு வரும், அந்த பர்சன்ட் அதிகமாகும், சீமான் கொஞ்சம் 4வது இடம் 5வது இடம் போவார் அப்படிலாம் வருது. சீமானை விஜய் கம்பேர் பண்ண முடியாதுங்க. விஜய் ஹீரோ. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் சீமானுக்கு இருக்கான இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரக்கான பேச்சுகள் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. இப்போ எதுவுமே இல்லையே. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவாரா மாட்டாராங்கிறது இப்போ முடிவு பண்ண மாட்டார். விஜய் தனியாக போட்டிட்டாருன்னா பாஜக அதிமுக கூட்டணி எதிர்க்கணும், திமுக கூட்டணியை எதிர்க்கணும், சீமானை எதிர்க்கணும். 4 முனை போட்டி வரும். 4 முனை போட்டி வந்தால் டிஎம்கே ரொம்ப சுலபமாக அடிச்சுட்டு போட்டு. இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்போ வலிமையா இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதை எடப்பாடி சொன்னார், ஒரு கிராண்ட் அலையன்ஸ், ஒரு பிரபலமான கூட்டணி. அது சீமானையும் விஜயோ மைண்டில் வச்சு தான் பேசுகிறார். ஓட்டுக்கு பணம் கேட்கறதுக்கு காரணமே நீ சம்பாரிச்சு எனக்கு கூட அந்த எண்ணம். இப்போ வந்து உட்காந்துட்டு போங்கன்னா பெண்கள்லாம் அப்படி இல்லை, 2000 கொடு, 1000 கொடு, வித்துவிளக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிட்டாங்க. எதுக்கு? ஒரு போராட்டத்தில் கலந்துது. ஸோ பணம் கொடுத்து வரவழைக்க கூட்டம்ங்கிறது அது ஒரு தனி லீக், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எடப்பாடிக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஜனங்க வராங்களா? வராங்க. ஸ்டாலினுக்கு நிகரான கூட்டம் வருது. ஆனால் கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா? சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரகாசம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எடப்பாடி அவர்கள் சொன்னார், எங்கள் கூட்டணியில் வந்து ஒரு பிரம்மாண்ட கட்சி வந்து உள்ளே வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியான தகவல்லாம் சொல்லியிருந்தார். யார் அந்த பிரம்மாண்ட கட்சி? இன்னொன்று சுற்றுப்பயணத்திலும் வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சியை வந்து அடித்து துவச்சி துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வகை ஸ்டாலின் அவர்கள் பார்க்கும்போது சுந்தரா டிராவல்ஸ் வண்டி இதில் ஏறிட்டு சுற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி நகைச்சுவையாக பதில் தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் அவர் சீரியஸான களத்தில் விஷயங்கள் பேசுவோம், இவர் கொஞ்சம் நகைச்சுவையாக அவர் ஹேண்டில் பண்ணுறாரு. எப்படி இதெல்லாம் பார்க்குறீங்க? சரி, எடப்பாடி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எடப்பாடி முழு மூச்சாக இறங்கிட்டார். ஃபுல் மோட், எலெக்ஷன் மோடுக்கு வந்துட்டார். ஏன்னா அவருக்கு தெரியுது வாழ்வா சாவான். இந்த சட்டசபை தேர்தலில் தோற்று போச்சுன்னா, 10வது முறையாக அதிமுக தோற்று போச்சுன்னா கட்சி கரகலத்து போடும். எப்படியா ஜெயிச்சாகணும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் பண்ணுறது தான் இறங்கிட்டு வர்றார். அதோட ஒன் ஆஃப் தி பாயிண்ட் தான் வந்து பாஜகவோட அலையன்ஸ் வச்சதும் டெல்லியோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படுறது. ஏன்னா டெல்லியும் பாகிச்சுண்டு தமிழ்நாடு அரசையும் பாகிச்சுண்டு அவரால் அரசியல் பண்ண முடியாதுன்னு தெரியும். அதனால தான் டெல்லியை சைடில் வச்சுருக்காரு. எடப்பாடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி பண்ணியிருக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் கொஞ்சம் அந்த உள்கட்சி பன்னீர்செல்வம், ஓபிஎஸ் அதில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டார். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ அதிமுகவில் குழப்பமே கிடையாது. ஒரே தலைவர் எடப்பாடி. அவர் எதிர்க்கிறதுலாம் வெளில போயிடுச்சு. செங்கோட்டையன் அமைதி ஆகிட்டார். இனிமேல் கட்சியை பலப்படுத்துறதுக்கு, மக்களிடம் கொண்டு செல்கிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு நல்ல நகைச்சுவை பேசுகிறார், தமாஷா பண்ணுறார். சரி, நம்ம என்னென்னா, நம்ம ஜெயலலிதா, எம்ஜிஆர், கலைஞரை கம்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டாலின் எடப்பாடியை கம்பேர் பண்ணக்கூடாது. அந்த ஆளுமைகள் வேறு. அந்த ஆளுமைகள் இப்போ நம்மகிட்ட இல்லை. அந்த ஆளுமைகள்லாம் போயாச்சு. இப்போ ஸ்டாலின், எடப்பாடி, இவர் அண்ணாமலை, இவங்கெல்லாம் வந்து இப்போ வந்த தலைவர்கள். ஸோ அவங்கள அந்த தலைவர்கள் ஈக்குவலண்ட்டாக. ஆனால் ஐபி ரிப்போர்ட் பிரகாரம் எடப்பாடிக்கு நிறைய கும்பல் வருது. எடப்பாடி கூட இந்த அளவு கும்பல் நினச்சிருக்க மாட்டார். ஏன்னா ஜெயலலிதா, எம்ஜிஆருக்கு ஒரு கும்பல் வேற, கலைஞருக்கு வர கும்பல் வேற. இதுக்கெல்லாம் சமூக வலைதளம் வர கருத்து என்னன்னா, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே. காசு கொடுத்து மீட்டிங்கில் உட்கார வைக்க கூப்பிடலாம். இப்போ ஒரு பொதுக்கூட்டம், இப்போ ஒரு மைக்கில் போய் பேசுகிறாரு, ஒரு வண்டியிலேருந்து பேசுகிறாரு, ஒரு டெம்போ ட்ராவலர்லேருந்து பேசுகிறாருன்னா அங்கே கூட்டம் வந்து காசு கொடுத்து கூட்டணும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ரோட் சைட் க்ரௌட். சீனா மறுக்கலை, பணம் கொடுத்து எல்லா கட்சிகளுமே பணம் கொடுத்து தான் ஆட்களை கூட்டு வருது. 67 திமுக ஆட்சிக்கு வந்தபோது அண்ணா சொன்னார், சிங்கிள் டீயை குடிச்சிட்டு இரவு முழுவதும் போஸ்டர் ஒட்டினவன் தான் திமுக காரன். இப்போ திமுகலேயே
ஒரு ஒரு முதலமைச்சர் மீட்டிங்கோ ஏதாவது ஒரு கட்சி தலைவர் மீட்டிங்கோ சேரில் உட்காந்துட்டு போகிறதுக்கு 200 500 பிரியாணி குவார்டர் கேட்குறாங்க. பார்வையாளனாக வரதுக்கு வந்து உட்காந்துட்டு போகிறதுக்கு அந்த லெவலில் தமிழ்நாடு அரசியலும் இந்திய அரசியலும் மோசமாயிட்டு வருது. அதனால ஓட்டுக்கு பணம் கேட்கறதுக்கு காரணமே நீ சம்பாரிச்சு எனக்கு கூட அந்த எண்ணம். இப்போ வந்து உட்காந்துட்டு போங்கன்னா பெண்கள்லாம் அப்படி இல்லை, 2000 கொடு 1000 கொடு குடம் வாங்கி கொடு வெத்தலை இது குத்து விளக்கு வாங்கி கொடு அப்படின்னு கேட்க ஆரம்பிட்டாங்க. எதுக்கு? ஒரு போராட்டத்தில் கலந்துருது. ஒரு போராட்டம்னா ஒரு 500 பேர் 1000 பேர் இருந்தால் தான் முடியும் அரசியல் கட்சிகளுக்கு. அந்த போராட்டத்துக்கே ஆள் கட்சிக்காரன் வரமாட்டேங்கிறான். பொதுமக்கள் கூப்பிட வேண்டியிருக்கு, அவங்களுக்கு பணம் கொடுத்தா தான் வராங்க. ஸோ பணம் கொடுத்து வரவழைக்க கூட்டம்ங்கிறது அது ஒரு தனி லீக், அதில் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எடப்பாடிக்கு எதிர்கட்சி தலைவர்ன்ற முறையில் அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறதுக்கு ஜனங்க வராங்களா வராங்க. ஸ்டாலினுக்கு நிகரான கூட்டம் வருது. ஸ்டாலின் முதலமைச்சர், அவருக்கு ஒரு தனி ஒரு ஸ்டேட்டஸ் உண்டு. இவர் எதிர்கட்சி தலைவராக பார்க்க தொடங்கிட்டாங்க. ஆனால் கூட்டங்கள் எல்லாம் வாக்குகளாக மாறுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. தேர்தல் நேரத்தில் அது தெரியும். ஏன்னா ஒரு தலைவருக்கும் வர கூட்டத்தை பார்த்து அசந்து போனவங்களாம் தேர்தல் அந்த அடுத்த தேர்தலில் அந்த தலைவர் டெபாசிட் போனதை நம்ம பார்த்துருக்கோம். அதனால் மக்கள் வெள்ளம் வாக்காக மாறுமான்னு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் எடப்பாடிக்கு மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே சார். அப்போது விஜய் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாரு ஆகஸ்ட் 25 வந்து 2வது மாநில மாநாடு மதுரையில் அப்படின்ட்டு. அந்த தேதி தான் வந்து விஜயகாந்த் அவருடைய பிறந்த நாள். அதே தேதியில் அந்த இடத்துல மாநாடு. விஜயகாந்த் அவருடைய முதல் மாநாடு மதுரையில் தான். என்ன கனெக்ஷன்ஸ் எதிர்பார்க்கலாம்? மதுரையை மீறி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண முடியாது. அதனால் எல்லா கட்சிகளுமே மதுரையை ஃபோக்கஸாக தான், மதுரை சென்ட்ரிக்காக தான் இருக்கும். எம்ஜிஆர் மதுரையை தலைநகரமாக கொண்டு வரணும்னு பார்த்தார். ஆகவே மதுரை வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் தலைமையாவா எம்ஜிஆர் இருக்கும்போது திருச்சியோ மதுரையோ தலைநகரமாக கொண்டு வரணும்னு பிளான் பண்ணார். அஃப்கோர்ஸ் அது முடியல. ஸோ மதுரையை மீறி எதுவும் பண்ண முடியாது. தென் மாவட்டங்களின் வாசக்கதவு மதுரை. ஆக மதுரையில் வந்து விஜய் பண்ணுறது நல்ல முடிவு, பிரமாதமான முடிவு. அது விஜயகாந்த் பர்த்டே போது பண்ணுறது இன்னும் நல்ல முடிவு. சரி, விஜய் இப்போ தாங்க அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு. கட்சி தொடங்கி எல்லாம் ஒரு வருஷம் ஆனால் கூட முழு வீச்சாங்கிறது இப்போ தான். அது மேபி அவர் இத்தனை நாளாக சினிமா ஷூட்டிங்கில் இருந்திருக்கலாம். இப்போ என்னத்துக்கு அவசரம்னு பார்த்துருக்கலாம். கட்சியை பலப்படுத்திட்டு இறங்கலான்னு பார்த்துருக்கலாம். எவ்வளோ பல காரணங்கள் நமக்கு தெரியும். என்ன காரணம் நமக்கு தெரியுது. ஆனால் சுறுசுறுப்பாக இறங்கிட்டான்னு இப்போ இறங்கிட்டார். இத்தனை நாள் வரைக்கும் பனையூர்லேயே சுற்றி வந்தவர் இப்போ மதுரை அங்கே இங்கே போக ஆரம்பிச்சிட்டார். இது கட்சிக்கு வளர்ச்சியானா கட்சிக்கு வளர்ச்சி தான், கண்டிப்பாக வளரும். ஏன்னா மக்களிடம் போய் சென்றால்தான் ஒரு தலைவர் பாப்புலர் ஆக முடியும். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து கட்சியை வளர்க்குற, ட்விட்டரில் வளர்க்குறேன்னா அது வேலைக்காகாது. மக்களிடம் சேர்ந்து ஏழை மக்களை சந்தித்து பேசி அந்த மாதிரி பண்ணால் தான் கட்சியை வளர்க்க முடியும். அந்த முயற்சியில் விஜய் இறங்கிட்டார். பலன் கொடுக்குமானா கண்டிப்பாக பலன் கொடுக்கும். எந்த அளவுக்கு பலன் கொடுக்குங்கிறது தேர்தல் தான் முடிக்கும். எவ்வளோ பர்சன்டேஜ் வரும்? இப்போ 25-30ன்னு சொல்கிறாங்க விஜய்க்கு இருக்குன்னு தெரியல. தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அது 10 15 8 9. இப்போ சீமான் 8லேருந்து 10 12க்கு வந்துட்டா கேள்விப்படுறோம். சீமான் 8லேயே இருந்தார். இப்போது கடந்த ஒரு 2-3 ஆண்டுகளாக சீமான் பாப்புலாரிட்டி ஏறி ஒரு 10லேருந்து 12%. அது ஒரு வளர்ச்சி தான், கீழே போகல. விஜயகாந்துக்கு கீழே போயிடுச்சு. விஜயகாந்த் மறைந்த பிறகு கீழே போயிடுச்சு. அந்த மாதிரி இல்லாமல் மேலே போகிறதுக்கு சீமான்ற ஒரு தனி மனிதர் காரணம். அவர் கட்சியில் யாருமே அவர் தான் நம்பர் 1, அவர் தான் நம்பர் 100, அவர் ஒருத்தர் தான். அவர் நம்பி தான் கட்சியே இருக்குது. ஆக இப்படிப்பட்ட கூட்டணி கணக்குகள்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 3-4 மாதங்களில். ஆனால் என்னதுன்னா சீமானை விட விஜய்க்கு வாக்கு வரும், அந்த பர்சன்ட் அதிகமாகும். சீமான் கொஞ்சம் 4வது இடம் 5வது இடம் போவார் அப்படிலாம் வருது. சீமானை விஜய் கம்பேர் பண்ண முடியாதுங்க. விஜய் ஹீரோ. சீமான் ஒரு நடிகர், இயக்குனர், ஒரு பாப்புலர் மேன், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. ஆனால் விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் கூட்டம் சீமானுக்கு இருக்கான இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். விஜய்க்கு தனி க்ரௌட். அது 25 இயர்ஸாக இருக்கார் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில், அன்க்ரவுண்ட் கிங்காக இருக்கார். அவருக்கு ஒரு இளைஞர்கள் பட்டாளமே இருக்குது, இளைஞர் படையே இருக்குது. அதனால் சீமானை விஜயை நீங்கள் கம்பேர் பண்ணுறதுங்கிறது ரஜினிகாந்தையும் கவுண்டமணியும் கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை சார். இப்போ அரசியல் எடுத்துக்கும் போது புதுசாக ஒருத்தர் வராரு, 8% வச்சிருக்க ஒருத்தர் இருக்காரு. இவரை விட புதுசாக வந்தவரை விட 8% அவருடைய வாக்கு கம்மியாகும்னு வருது. அந்த கேட்குறேன். இல்லை, அந்த விஷயத்தை ரைட்டு. பட் 2 பேரில் யார் பாப்புலர்னு கேட்டிங்கன்னா
விஜய் இஸ் பாப்புலர், எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் அரசியல் தெரிஞ்ச அத்தனை பேருக்குமே தெரியும். ஆனால் அரசியல் பாப்புலரா? அரசியலில் பாப்புலர். அரசியலில் எவ்வளோ பாப்புலர் என்பது தேர்தல் முடிந்து பார்த்த பிறகு தான் தெரியும். இப்போ இவர் இப்போ 2 பேரில் யாருக்கு அதிகமாக மக்கள் கூட்டம் வரணும்னா விஜய்க்கு மக்கள் கூட்டம் அதிகமாக வரும். 2 பேரில் நோன் ஃபேஸ் யாருன்னா விஜய் நோன் ஃபேஸ். நீங்கள் இப்போ தான் சொன்னீங்க எடப்பாடிக்கு மக்கள் கூட்டம் வருது, வாக்கா மாறுமான்னு தெரிலன்ட்டு. விஜய்க்கு எப்படி அதே மாதிரி மக்கள் கூட்டம் வச்சு நீங்கள்? விஜயை பார்க்கறது நிறைய பேர் வருவாங்க. விஜய் என்ற நடிகரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த வரவங்கள்லாம் வாக்கு போடுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா விஜயை பார்க்க வரவங்க திமுகலேருந்து வரலாம், அதிமுகலேருந்து வரலாம், பாமகலேருந்து வரலாம், பாஜக எந்த கட்சியிலேருந்து வேணால் வரலாம். ஆனால் அவங்கள பார்க்குற எப்படி ஓட்டு போடுவாங்களாங்கிறது தேர்தலுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் விஜய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டு வர்றாருன்னா ஒரு ஃபோர்ஸாக மாறிட்டு வர்றார். நல்ல அட்வைசஸ் கிடச்சாங்க போல இருக்கு. இப்போது நல்ல ஆக்டிவிட்டி நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஸோ இதை தொடர்ந்து இதே மாதிரி போக்கு தொய்வில்லாமல் போனார்னா விஜய்க்கு சிறப்பான எதிர்காலம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்போ இல்லாட்டி கூட ஒரு 10 வருஷம் கழிச்சு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இந்த என்டிஏ கூட்டணிக்குள்ளே வரக்கான பேச்சுகள் அதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது, இப்போ எதுவுமே இல்லையே. விஜய் என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருவாரா மாட்டாராங்கிறது இப்போ முடிவு பண்ண மாட்டார், ஜனவரியில் முடிவு பண்ணுவார். அப்படி வந்தால் கூட பாஜகவோட எதுவும் பண்ணாமல் அதிமுகவிடம் ஒரு உள் கூட்டணி மாதிரி போட்டு, பாஜக எனக்கு சம்மந்தம் கிடையாதுங்க, அதிமுக நாங்கள் கூட்டணி, அது எப்படி பாசிபிள்? அது பண்ணலாம். காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு இருக்குது. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுட்டு அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிறேன், பாஜக அது என்டியில் இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரி சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாஜக என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இப்போ வளர்ந்துட்டு வருது அண்ணாமலையினால். விஜய் தனியாக போட்டிட்டார்னா பாஜக அதிமுக கூட்டணி எதிர்க்கணும், திமுக கூட்டணியை எதிர்க்கணும், சீமானை எதிர்க்கணும். 4 முனை போட்டி வரும். 4 முனை போட்டி வந்தால் டிஎம்கே ரொம்ப சுலபமாக அடிச்சுட்டு போயிடும். அப்போ விஜயோட நோக்கம் இந்த பாஜக அதிமுக கூட்டணி அப்போ வலிமையாக இல்லைன்னு எடுத்துக்கலாமா? அதை இல்லை 4 முறை 4 சுற்று 4 கார்னர் கான்டெஸ்ட் வந்ததுன்னா திமுக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வாக்குகள் பிரியும். போன பாராளுமன்ற தேர்தலில் 40 எப்படி அடித்தாங்க? குருமூர்த்தி சொன்னார், அமித்ஷா சொன்னார், அதிமுகவும் பாஜக போட்டி போட்டிருந்தா 15 சீட்டாவது வந்திருக்கும் பார்லிமெண்ட்டுக்குன்னு. அதே கணக்கு தான் இப்போது. ஆனால் அதே கணக்கு இருந்தால் கூட விஜய் வாக்கு பிரிப்பார்னா வாக்குகளை பிரிப்பார். எந்த வாக்குகளை பிரிப்பார்? ஆன்டி டிஎம்கே வாக்குகளை பிரிப்பார். பாஜக வாக்கையோ அதிமுக வாக்கையோ பிரிக்க மாட்டார். திமுக பிடிக்காதவர்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்கன்னா விஜய்க்கு ஒரு ஓட்டு, சீமானுக்கு ஒரு ஓட்டு, பாஜக அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு, அப்படின்னு 3 ஸ்பிளிட் ஆச்சு வச்சுங்க, ஈஸியாக டிஎம்கே ஜெயிச்சுட்டு போயிடுமே. அது தவிர்க்கத்தான் டெல்லி பாஜக சீமானோடையாவது இல்லை விஜயோடையாவது கூட்டணி போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு 4 முனையை தவிர்க்கிறதுக்கு எடப்பாடி சொன்னாரே ஒரு கிராண்ட் அலையன்ஸ், ஒரு பிரபலமான கூட்டணி, அது சீமானையோ விஜயோ மைண்டில் வச்சு தான் பேசுகிறார். ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் டெல்லி சொல்லிச்சா நாங்கள் தலையிட மாட்டோம், எடப்பாடி நீங்கள் டீல் பண்ணிக்கங்க, சீமானோடையோ விஜயோ நீங்கள் டீல் பண்ணிக்கங்க, ஏன்னா நாங்கள் டீல் பண்ண வேறு மாதிரி ஆகிடும், நான் எங்களுக்கிட்ட பிடிக்காது அவங்களுக்கு, நீங்கள் பார்த்து பேசி என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கள் அப்படின்ற பொறுப்பையும் முடிவையும் பாஜக அதிமுகவிடம் கொடுக்கப்பட்டதாக நம்ம கேள்விப்பட்டோம். ஓபிஎஸ் அவர்கள் திரும்ப வந்திருக்காரு, என்னன்னா விஜயுடன் ஒரு ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓபிஎஸ் விஜய் கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்குமா, இல்லை அதை பேரை சொல்லி அதிமுகக்குள்ள இணையருக்கான விஷயங்கள் நடத்துகிறாரா? ஓபிஎஸ் இப்போ பரிதாபகரமான நிலைமையில் தான் இருக்கார். கட்சியும் இல்லை, தொண்டர்களும் இல்லை, தலைவர்களும் இல்லை, பண்டூட்டி ராமச்சந்திரன் போன 2-3 சீனியர் மட்டும்தான் இருக்காங்க. அவருக்கு ஒரு அரசியல் கட்சி துவக்க வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதுக்கு பிறகு நீங்கள் அதிமுகவோட மர்ஜ் பண்ணிக்கலாம், இல்லை அதிமுக நீங்கள் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். இப்போது எந்த ஒரு மேடையும் இல்லாமல் எப்படி அரசியல் பண்ண முடியுங்க? அரசியல் பண்ணுறதுக்கு ஒரு கட்சி வேணும், ஒரு கொள்கை வேணும், ஒரு சின்னம் வேணும், ஒரு கொடி வேணும். நீங்கள் அதிமுக சின்னத்தையும் யூஸ் பண்ண முடியாது, அதிமுக கொடி யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் எப்படி நீங்கள் அதிமுகன்னு சொல்லிக்க முடியும்? மீட்பு குழு மக்கள்கிட்ட போய் சேரல.
உரிமை குழு மீட்பு குழு இது எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரல. ஸோ எம்ஜிஆர் அதிமுக, அம்மா அதிமுக அந்த மாதிரி தான் ஒன்று துவக்கி எப்படி தினகரன் ஆரம்பித்தாரோ அந்த அமமுகன்ற மாதிரி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி டெவலப்மெண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். விஜய் வந்து ஓபிஎஸோட கூட்டணி வச்சு பாருன்னா எனக்கு தெரிஞ்சு வச்சுக்க மாட்டார். ஓபிஎஸ்க்கு அந்த ஆசை இருக்கலாம், ஆனால் விஜய்க்கு அந்த ஆசை இருக்கதான் எனக்கு தெரியல. அது ஒரு பவர்ஃபுல் ஃபோர்ஸாக உருவாகும்ல அப்படி இல்லை. கூட அது ஒரு தென் மாவட்டங்களில் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினிடம் பாப்புலரான கட்சி. அப்படி இருந்து கூட இந்த வாட்டி பாராளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆலையே, பாஜக நம்பிட்டு ஓட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகனால. ஸோ விஜய்கிட்ட போவாரா மாட்டாராங்க இவருக்கு ஆசை இருக்கலாம் ஓபிஎஸ்க்கு. ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து பாஜக கூட்டணிக்கு வர முடியாது, அங்கே அதிமுக இருக்குது. திமுக கூட்டணிக்கு போக முடியாது, கொள்கை எதிரி. சீமான் பக்கம் போக முடியாது. அவர் கூட்டணி வைக்கிறதுனால விஜயை தவிர யாருமே கிடையாது அவர். அதனால தான் விஜய்னு சொல்லிட்டு இருக்கார். இப்போ விஜய் வைப்பாரா இல்லையாங்கிறது போக போக தான் பார்க்கணும். இல்லை இதுவே இதை காட்டி அதிமுகக்குள்ள வரக்கான ஏற்பாடு எதாவது பண்ணுறாரா? ஏன்னா எந்த பொறுப்பு வேணால் என்னை சேர்த்திக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. இல்லை இதை விட ஓபிஎஸ் இறங்கி வருவார்னு எனக்கு தெரியல. இறங்கி வந்துட்டார். எனக்கு பதவியே வேணாம், என் கட்சி என் கூட வரவங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவி கொடுங்க. எப்படி மூக்க அழகிரி ஸ்டாலின்கிட்ட சொன்னார், எனக்கு கட்சி பதவியே வேண்டாம், நான் அமைதியாக இருக்கேன், என் ஆளுங்களுக்கு எம்பி எம்எல்ஏ சீட் கொடுங்க அப்படின்னு தம்பிகிட்ட சொன்னார். அதே டெக்னிக் தான் ஓபிஎஸ் ஃபாலோ பண்ணுறாரு. இபிஎஸ் தான் மறைமுகமாக சொல்லி அமைச்சிருக்கார், எனக்கு எந்த பதவி வேணாம், என் கூட இருக்கிற ஜேசிடி பிரபாகர் இவங்களுக்கெல்லாம் ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணுமே. எடப்பாடி வேண்டவே வேண்டாம், உங்கள் சங்காதமே வேண்டாம்னு சொல்லும்பொழுது அப்புறம் எங்கே உங்கள் கட்சியை உள்ள எடப்பாடி என்ன பண்ணுறார், ஓபிஎஸ் வருகையினால் கட்சிக்கு லாபமாக நஷ்டமானு பார்க்குறாரு. லாபம் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் எடுத்துக்க போகிறது இல்லை. அவர் யாரும் கம்பல் பண்ண முடியாது. இனிமேலும் பாரதிய ஜனதா கட்சியோ மத்திய அரசாங்கமோ இவங்க 2 பேரும் ஒன்று சேர்த்து வைக்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த பீரியட்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை நம்ம கடந்த நேர்காணலில் பேசணுன்னா மோடி அவர்கள் வந்து பாமக ஒன்று சேர்க்க வருவார் பேசுவார் அப்படின்னு பேசணும். ஏன் அதிமுக சேர்த்துருக்கான வார்த்தைகள் இருக்கக்கூடாது? அதிமுக ஒன்று சேர முடியாதுங்க. சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், இபிஎஸ் ஒன்று சேருவாங்களான்னா கஷ்டம். ஏன்னா எடப்பாடி பிடிவாதமாக இருக்கார். இதுதான் என் கட்சி தான், இது யாரும் வரக்கூடாது, வெளியில் இருக்க யாரும் வரக்கூடாது. அப்படி இருக்கும்பொழுது டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்களாம் கூட்டணி வச்சு போடலாமே தவிர அதுவும் டிடிவி தினகரன் என்டிஏ பக்கம் வந்துட்டார் வச்சுங்க, அதுவும் இல்லாமல் போய்டும் ஓபிஎஸ்க்கு. டிடிவி தினகரன் வரத்துக்கு காத்துட்ருக்கார் என்டிஏக்குள்ளே வரதுக்கு. ஏன்னா அவர் என்டிஏ அவர் லைக் மைண்டடாக தான் இருக்காங்க, கிட்டத்தட்ட ஒரே ஐடியாலஜி தான். அவரும் என்டிஏக்குள்ளே வந்து என்டிஏ பலம் வரும். ஓபிஎஸ் என்ன செய்ய முடியுமோ அந்த சமூக மக்கள் வாக்கை டிடிவி தினகரனால் வாங்கி தர முடியும். ஏன்னா 2 பேருமே ஒரே முக்குலத்தர் தான். ஸோ எடப்பாடியா இல்லை சாரி ஓபிஎஸ்ஸா டிடிவியான்னு பார்த்துதுன்னா டிடிவியை உள்ளே வச்சுக்கிறதுனால இவங்க அதிமுகவோட ஒன்றும் பெரிய பிரச்சனை போகிறது இல்லை. ஆனால் ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிறதுனால அதிமுக விலகி போகக்கூடிய வாய்ப்பு வரும் கூட்டணியை விட்டு. அதனால் தப்பாக பாஜக பண்ணணும்னு எனக்கு தோணலை. ஓகே சார், உங்கள் நேரத்துக்கும் நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி.